வெல்கம் டு ஹீரோஸ். உங்கள் ஹோலிகாட் டிவியின் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மத்தியிலும் ஒரு அழகான ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. ஹீரோஸ் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த ஹீரோஸ்னால் என்ன? உலகத்தில் அதிகமாக பணம் வச்சுருக்கிறவனும், இல்லை அழகான ஒரு முக அமைப்பு உள்ளவனும், இல்லை உலகம் எங்கும் சொத்துக்களை கொண்டவனும் தான் இன்றைக்கி நம்ம அருகையில் நம்ம மக்கள் மனதில் ஒரு ஹீரோவாக கருதப்படுறாங்க. அதுதான் ஹீரோன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. உதாரணமாக இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிகமாக சாதிக்கிற ஒருத்தரை ஹீரோ அப்படிமா, அவர் தான் என்னுடைய ரோல் மாடல், அவர் தான் என்ன ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு திரை உலகம் இல்லை கலை உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை பெஸ்ட்டு அவார்டு வாங்கினவங்க, நல்ல ரசிக்கக்கூடிய அளவில் மக்களை கவர்றவங்க தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வச்சுருப்போம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த ஹீரோஸ்க்கு நீங்கள் இவர் தான் என்னோடய ஹீரோஸ், இவர் தான் என்ன ஹீரோன்னு நம்ம நிறைய பேர்ட்ட சண்டை போட்டிருப்போம். ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெல்லாம் நம்மளை தெரியுமா? நாம் அவங்கள ரோல் மாடலாக வச்சுருக்கோம். எல்லாருடைய நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயுமே அவங்கள தான் நம்ம முக்கியமாக வச்சுருக்கோன்ட்டு நான் நினைக்கிற பல ஹீரோஸ்க்கு நம்மளை தெரியுமா? அவங்களில் எத்தனை பேருக்கு நம்மளை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. அவங்களுக்கு நம்மளை தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்ம ஒன்றுமே இல்லாத நம்மளை அவர்கிட்ட நம்மளை முழுசாக அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மளை ஹீரோவாக்கி அவர் அழகு பார்ப்பார். அப்படி ஆண்டவர்கிட்ட தன்னை முழுசாக ஒப்பு கொடுத்தவங்களை அவர் ஹீரோவாக்கி அழகு பார்த்ததை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸாக நம்ம பார்க்க போகிறோம். செலிப்ரிட்டிஸ்னால் யார்? ஆண்டவருக்காக தன்னை முழுசாக அர்ப்பணித்து தன் வாழ்க்கையே ஆண்டவருக்கு முழுசாக அர்ப்பணித்ததுனால அவங்க ஆண்டவருக்கு ஹீரோவாகி மக்களுக்கும் ஹீரோவாக இருந்து அந்த ஒப்பற்ற ஹீரோஸ்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஹீரோஸ் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் நம்ம ஹீரோவாக நம்ம பார்க்க போகிறது யார் தெரியுமா? பிரதர் ஆண்டனி பென்னர். அவரை வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் வாசித்து உங்கள் யாவருக்கும் ஒரு வாழ்க்கையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். மத்தேயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இனிய ஹோலிகாட் டிவி நேயர்களே, இந்த வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உள்ள பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த பிறந்ததான இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக நாம் கருதுகிறோம். ஆம் அன்பானவர்களே, நிச்சயமாகவே இன்று உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் இயேசு மறுபடியும் பிறக்க விரும்புகிறார். ஹோலிகாட் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துவிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, நான் முன்பு சொன்னது போல இப்பொழுது நம் மத்தியில் சகோதரர் ஆண்டனி பென்னர் அவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தோடு நம்ம அவர்களை சந்திப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை சந்திப்பது, இந்த ஹோலிகாட் டிவி மூலமாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோலிகாட் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நாட்களாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் அடைந்த பலனுக்காக முதற்கணம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலம் கடந்து இந்த ஹோலிகாட் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களோடு கிறிஸ்மஸ் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களை இன்னும் ஆண்டவருக்குள் ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவதற்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற அரும்பெரும் வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி. மீண்டும் என் நெஞ்சார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுல. இந்த கிறிஸ்மஸ் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சிருக்கோம். இப்போ இந்த டிவி நிகழ்ச்சியை ஹோலிகாட் டிவி மூலமாக பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு சுருக்கமாக கிறிஸ்மஸ் செய்தியை சொல்ல முடியுமா? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது பொதுவாக வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. அது உள்ளார்ந்த ரீதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமாகும். அதனால் அலங்காரம், உடை, உணவு, தின்பண்டங்கள் மற்றும் பரிசு பொருட்களை மாற்றிக்கொள்ளுதல் இதெல்லாம்
ஒரு வெளியரங்கமான கொண்டாட்டம் தான் தவிர இது வந்து அந்தரங்க சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்து நம்முடைய எண்ணத்தில் பிறந்திருப்பாரானால், நம்முடைய உணர்வுகளில் பிறந்திருப்பாரானால், நம்முடைய விருப்பங்களில் பிறந்திருப்பாரானால், அதுதான் அனுபவ ரீதியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இது நித்தம் தொடருமே தவிர வெறும் 25ஆம் தேதி மட்டும் டிசம்பர் மாதம் கிடைக்கிற ஒரு கொண்டாட்டமாக இருக்காது. அது வெளியரங்கமான கொண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் அது நமக்குள்ள இனிக்கிற ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொன்னால் அது உள்ளார்ந்த கொண்டாட்டமாக தான் இருக்க முடியும். அந்த கொண்டாட்டம் இந்த கிறிஸ்மஸில் ஒவ்வொருக்கும் கிடைக்குமானால் அது ஒரு மாபெரும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். இப்போ ஆண்டவர் நித்தமும் நம்ம மனசில் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம எப்படி அர்ப்பணிக்கணும்? அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இது. நித்தமும் ஆண்டவர் நம்மளுடைய மனசில் பிறக்கணும் அப்படின்னாக்கா வேதம் அதற்கு ஒரு அருமையான ஆலோசனை தருது. அதாவது ரோமர் 12:2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் ஒரு அருமையான ஆலோசனை தரார். இது ஆங்கிலத்தில் ரெனியூவிங் ஆஃப் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் மனசு வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கவர்னர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை ஆளக்கூடிய ஒரு பெரிய ஆழ்த்தன்மை கொண்டது அவனுடைய மனது. ஏன்னா அந்த மனசில் தான் ஒவ்வொரு நாளும் அவன் பல விஷயங்களை யோசிக்கிறான், விரும்புகிறான், வெறுக்கிறான். ஸோ இந்த பணிகள்லாம் அவனுடைய மனசில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மனமானது அநேக நேரங்களில் பாதிக்கப்படுகிறது, அநேக நேரங்களில் குதூகலமாக காணப்படுது. அது எப்போ பாதிப்புக்குள்ளாகும், எப்போ குதூகலமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதோ அது தகுந்த மாதிரி அவனுடைய மனநிலைகள் இருக்குது. ஆனால் சூழ்நிலைகளை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நம்முடைய மனநிலைகளை நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுமானால், ஆண்டவருடைய வார்த்தைகளால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலால், இப்படி ஆண்டவருக்குள்ள நம்ம இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்வதற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ இந்த புதுப்பித்தல் நித்தமும் இந்த கிறிஸ்மஸ் அனுபவத்தை தக்க வச்சு கொள்றதுக்கும் அந்த சந்தோஷத்தை இழந்து போகாதபடி தொடர்ந்து அவனுக்குள்ள அது பசுமையாக இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கிறிஸ்மஸாக இருக்கும். இந்த மனம் புதுப்பிக்கப்பட்டு வாழப்படுகிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கொண்டாட்டம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ நாமெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு ஒரு பக்கம் இருக்கும். கடவுளை இன்னையிலேருந்தோ இல்லை சமீபத்திலேயோ அறிஞ்சுக்கிட்டவங்க இந்த கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ ரெகுலர் பாரம்பரியமாக கிறிஸ்டியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸோடைய உண்மையான அர்த்தத்தை எத்தனை பேர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒன் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒன் டே ஷோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு நாளுக்காக பல நாள் அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். இப்படி டெக்கரேட் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், போன கிறிஸ்மஸை விட இப்படி இந்த கிறிஸ்மஸ் இப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெலிபரேட்டாக அந்த செலிப்ரேஷனில் தான் அவங்களுடைய பிளானிங் இருக்கே தவிர என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும், இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒவ்வொரு நபரையும் பாதிக்கணும், அவருடைய பிறப்பால் என் வாழ்க்கையில் நான் ஒரு புது மனிதனாக பிறந்திருக்கணும், என்னுடைய பழைய வாழ்க்கை களையப்பட்டிருக்கணும், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற, மனித நேயத்தை புறம்பாக்குகிற, மனித உறவுகளை மதிக்க தெரியாத, மனிதனுடைய உணர்ச்சிகளை மதிக்க தெரியாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்குக்கு சமமான ஒரு வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு வந்து வெறும் அந்த ஆடம்பரம், அந்த வெளியரங்கமான கொண்டாட்டம் இதைத்தான் காலத்துக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவன் உள்ள ரீதியாக அந்த அனுபவத்துக்குள்ள வரலைங்கிறத அவனுடைய செயல்பாடுகளே நிரூபிக்குது. கண்டிப்பாக இதுக்கு பெரிய ஆதாரங்களே தேவையில்லை. வெறும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வெளியரங்கமான கொண்டாட்டத்தை மட்டும் ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அவன் பிளான் பண்ணுவான், பட்ஜெட் போடுவான்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக அவன் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வரல. உண்மை கிறிஸ்மஸ் அவனுக்கு இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இது வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா ஆண்டவர் பிறந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோமா, இல்லை அவர் வந்து நமக்காக நம்மளுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்து அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்காக ஒரு அந்த அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலுக்கு இது அத்தியாயமான முதல் நாள் அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப 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 உண்மையான ஒரு காரியம். அதாவது அவர் என்ன திட்டத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக பிதாவாகி தேவன் இந்த உலகத்துல மனித உருவில் அவரை அனுப்பி வைத்தார். அந்த தெய்வ தூதன் பாருங்க, அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது இடையர்களுக்கு சொல்லும் போதிலும் சரி, மரியாளிடத்தில் பேசும் பொழுதும் சரி, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி அந்த தெய்வ தூதன் சொல்லும் பொழுது எல்லா தேவ தூதர்களும் உடனே அந்த நற்செய்தி அறிவித்த அந்த தூதரோடு இணைந்து உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி துதிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு பாருங்க. மனுக்குலத்துல மனித உருவில மனுக்குலத்தை மீட்க கடவுள் மனித உருவில் பிறந்திருக்கிறாருங்கிற செய்தி தேவ தூதருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் முதல்ல.
அப்போ மனித உருவத்துல பிறந்திருக்கிற ஆண்டவரை எத்தனை மனிதர்கள் உள்ள ரீதியா அதை சந்தோஷமா வரவேற்க வேண்டும். இந்த திட்டம் எனக்கு நிறைவேற்றப்படுவதற்காக இவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் வந்து எப்படி கிறிஸ்துமஸா இருக்க முடியுங்கிறது. ஆமா. சோ இன்னைக்கு அந்த ஒரு கோர் ட்ரூத்தை வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தை சேர்ந்த அல்லது ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு 2 பேர் வந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ அப்படி ஜஸ்ட் பேசி மீட் ஆகுறாங்கனாக்கா, நீங்க எங்க நாகர்கோயிலா அப்படின்னு, ஆமா நானும் நாகர்கோயில் தான் அப்படின்னு முதல்ல அவங்களுக்குள்ள ஏற்படுற பரவசம். அது பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பத்துல ஒருவரா அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருவரை தான் கருதப்படுறாங்க. அப்போ ஒரு ஊரை சேர்ந்த இருவர் ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்கிற மாதிரி மனித உருவிலேயே தோன்றி இருக்கிறார் மனுக்குலத்தை மீட்பதற்காக அப்படின்னு முதல்ல இது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இன்னும் இந்த சந்தோஷத்துக்கு மக்கள் வந்து எண்ணத்துக்கு இடம் கொடுக்கல, அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கல, அந்த யோசனைக்கு இடம் கொடுக்கல, இந்த அனுபவத்தை இன்னும் உள்வாங்காம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ஐயோ இத்தனை காலங்கள ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டத்தை மக்கள் இழந்து வாடுறாங்களேன்னு தான் நினைக்க தோணுது. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொன்னில அந்த ஆரம்பிச்ச நாள் தான் அந்த ஒப்பற்ற ஒரு நாளாக இருக்கு. பட் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில மரியாளோட மனப்பக்குவம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அது ரொம்ப நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து கணக்குல வரவே வராது. இது அந்த காலத்துலயும் அப்படிதான் இருந்திருக்குது, இந்த காலத்துலயும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவனை வந்து சமுதாயம் வந்து ஒரு நல்ல அந்தஸ்துல தான் அவனை பார்க்குது. ஆனா ஒரு பெண்ணானவள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவளா ஐயோ அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு இருந்திருக்கு, இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சுமாரா இருக்கு, ஆனா அன்னைக்கு பயங்கரமா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல ஒரு குழந்தைய தன்னுடைய இதுல வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி கேள்விப்படும்போது எவங்கிட்ட போய் இவ கெட்டு போனாலோ, என்ன குடும்பம் பாது, என்ன பொம்பளை பாது, என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்கப்பா அப்படின்னு கண்டிப்பா அந்த அம்மாவை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அந்த அம்மா கொஞ்சம் கூட கேர் பண்ணாம ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அம்மாட்ட உண்மையிலேயே நம்ம வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அம்மாக்குரிய கணத்தை எல்லா நபர்களும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளவு பழிச்சொல்ல அந்த அம்மா தாங்கிக்கிட்டதனுடைய ஒரு காரணம் இந்த மீட்பரை நல்ல நிலையில இந்த உலகத்திற்கு ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை அவர் பார்வைக்கு பிரியமாய் நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு துடிப்பு, அந்த இறை திட்டத்துல தன்னை இணைத்து கொண்ட அந்த ஒரு இணைப்பு, இதெல்லாம் அந்த அம்மாட்ட நம்ம பாராட்ட வேண்டிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான உண்மைகள். இது எல்லா பெண்மணிகளும் இப்படி தன்னை இறை திட்டத்துக்கு அர்ப்பணிச்சாங்கனாக்கா இந்த இறையரசு விரிவாக்குகிற பணி இந்த உலகத்துல ரொம்ப துரிதமா நடக்கும். அப்போ அந்த டைம் அந்த ஆண்டவருடைய திட்டத்தை தன் மனசுல ஏத்துக்கிட்ட அந்த நாள் ஒரு ஒப்பற்ற நாள், அதுதான் கிறிஸ்துமஸ் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தன் உள்ளத்துல வரவேற்றாங்க, இடம் கொடுத்தாங்க. ஆனா இத வந்து நாம நம்முடைய உள்ளத்துல வரவேற்காத இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள கிறிஸ்துமஸ் வரலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மள இன்னும் அந்த திட்டத்துக்கு இணைச்சுக்கல. அது தேவனுடைய திட்டம், இது ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு உடன்பாடு இல்லாம, ஒரு சம்பந்தம் இல்லாம, ஒரு பொருத்தம் இல்லாம நாம விரும்புற வாழ்க்கையை நான் வாழணும், அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான் அப்படிங்கறத வந்து ஒரு கணம் நம்ம மறந்துடுறோம். ஏதோ நாமளே அந்த வாழ்க்கையை வாங்கிட்டு வந்த மாதிரியும் அதை நம்ம மனம் போன போக்குல நம்ம வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் அந்த இணைப்பு கிடைக்காமலே இருக்குது. சரி, இப்ப ஆண்டவர் வந்து அந்த ராத்திரியில பிறந்த அந்த சமயம் வந்துட்டு அது பெத்லஹேம் அந்த ஒரு இதுல குடில வச்சிருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து ஒரு அழகான ஒரு அதோட எக்ஸாம்பிளா காமிக்கணும் அப்படின்னு தான் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி தானே அவர் பிறந்திருப்பாரு. இது வந்து கொண்டு வந்து வச்ச இடம் தானே. அவர் பிறந்தது எங்க, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது அந்த அம்மா கர்ப்ப வேதனையில அவதியுற்று இருக்கும் பொழுது யோசேப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வச்சு அந்த குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல போய் அவர் கேட்கிறார். அவர் போன இடங்களெல்லாம் கதவு திறந்து பார்த்து மறுபடியும் பூட்டிட்டாங்க. இது எதுக்கு நமக்கு இந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்தப்போ எங்க குழந்தை வந்து நடுவீதியில பிறந்துருமோ அப்படின்னு ஒருவேளை யோசேப் அச்சப்பட்டு ஒரு இடத்துல கேட்க, அவங்க இந்த தொழுவத்தை மட்டும் அவருக்கு காட்ட, அந்த இடத்துல அவர் போய் அடைக்கலம் மரியாதை வைக்க உடனடியா அந்த குழந்தை பிறந்திருக்க கூடும் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இந்த ஒரு அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருக்கு அண்டிக்குள்ள ஒரு இடம் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் அவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல எனக்கு. அண்ட் தென் இப்ப இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த வியூவர்ஸ்க்கு, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு
ஒரு விசுவாசத்துல இன்னும் அதிகமா அவங்கள இது பண்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். ஓரளவுக்கு இப்ப நீங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க மனசுல பிறந்த ஒரு ஒப்பற்ற அனுபவத்தை பத்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சகோதரர் அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ஒரு இடைப்பட்டாருங்கிறத நான் பத்தி சொல்ல போறாங்க. எப்பொழுதாயிலும் ஒரு மனிதன் எறும்பாக மாறின சரித்திரத்தை கேட்டிருக்கிறீர்களா? எங்கும் கேட்டிருக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் ஒரு மனிதனாய் பிறந்தது எவ்வளவு ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம். அந்த நாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அந்த வார்த்தை, வானாதி வானங்களை ஒன்று பண்ணின வார்த்தை மாம்சமானது. இம்மானுவேல் என்ற பெயரிலே அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். உலகமெங்கும் அவருடைய பிறப்பை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடும் போது நாமும் கூட அந்த கிறிஸ்துமஸ் பாலகனை பணிந்து வணங்கி துதிப்போமாக. உங்களுடைய உள்ளத்திலும் அந்த மகிழ்ச்சி பூரணமாய் இருக்கட்டும். உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாட்டு தொட்டையில பிறந்த இயேசு என்று இராமல் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே அந்த ராஜாதி ராஜா தங்கியிருக்கிறார் என்று உணர்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த ஹோலி காட் டிவியினுடைய நேயர்களாயின உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் டு ஹீரோஸ். நேயர்களே, ஹோலி காட் டிவியை பார்த்துட்டு இருக்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்மளுடைய பிரதர் வந்துட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் எப்படி இடப்பட்டாருங்கிறத நம்ம கூட சொல்ல போகிறாங்க. பிரதர், நீங்கள் அதை சொல்லுங்கள். என்னுடைய ஸ்கூல் வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு ரொம்ப இந்த திரையுலகத்தில் ஒரு பயங்கரமான ஈர்ப்பு ஈடுபாடு இருந்தது. அப்போவே சினிமா படங்கள்லாம் பார்த்துட்டு என்னுடைய சக மாணவ நண்பர்களுக்கு வந்து அதனுடைய கதையை நான் விவரிப்பேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்கிட்ட காசை கொடுத்து சினிமாவை போய் நீ பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கதையை சொல்லு, ஏன்னா பார்க்கறத விட நீ சொல்றது வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை இப்படியே உசுப்பேத்தி ஒரு நடிகனாகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை எனக்குள்ள உருவாக்கிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு தாகமாகவும் ஏன் ஒரு லட்சியமாகவும் கூட எனக்கு இருந்தது, எப்படியாவது ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோஸ் நிகழ்ச்சியில் இந்த ஹீரோ அனுபவத்தை சொல்றது வந்து எனக்கு ரொம்ப புதுமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு, ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு ஜீரோவை வந்து ஹீரோவாக்குன ஒரு விஷயத்தை வந்து இந்த ஹீரோ நிகழ்ச்சியில சொல்றது வந்து பல ஜீரோக்கள் ஹீரோ ஆக்கப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் நடிக்கணும் தலைவகுத்து போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்தது. எனக்கு அதுக்கு தேடி வாய்ப்புகளும் வந்தது சினிமா உலகத்தில் நடிக்கிறதுக்கு. ஆனால் என்னுடைய பொருளாதார சூழ்நிலை அன்னைக்கு வந்து ரொம்ப இக்கட்டாக இருந்தது. அன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா உலகத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா கொஞ்சம் அமௌண்ட் அவங்களுக்கு கட்டினா தான் நமக்கு வந்து ஒரு ரோல் அவங்க கொடுப்பாங்க. அப்படி நான் போன அந்த சினிமா கம்பெனியில் எனக்கு வந்து அன்னைக்கு கேட்ட தொகை வந்து வெறும் ஒரு 10,000 ரூபா தான் கேட்டாங்க. நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த ரோல் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு அந்த 10,000 ரூபா என்கிட்ட இல்லை. இருந்திருந்தா அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமோ சொல்ல முடியாது. அந்த 10,000 ரூபா கட்ட முடியாதனால திரையுலக வாழ்க்கையிலேருந்து நான் அப்படி திசை திரும்பிட்டேன். பிறகு என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலிங் முடித்தேன், பிறகு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தேன். அதன் பிறகு சொந்தமாக என்னுடைய தொழிலை நான் ஆரம்பித்தேன். அந்த தொழிலை என் நண்பனோடு சேர்ந்து ஆரம்பித்தப்போ என்னுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடி, என்னுடைய தொழில் ரீதியாக ரொம்ப ஒரு நெருக்கடியை நான் சந்திக்க வேண்டியதாக போச்சு. அப்போ என்னோட படித்த சக மாணவர்கள்லாம் வந்து லைஃப் அந்த வாலிப பருவத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாம் இப்படி கடனும் வேதனையுமா இருந்துகிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் ரொம்ப நொந்து கொண்ட ஒரு காலகட்டம் அது. அப்போ எனக்கு சாகணும்னு நினைக்கல, ஆனால் வாழறதுக்கு இப்படி போராட வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கேள்வி ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் வந்து சாந்தோம் சர்ச்சில் போயிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச பாணியில் அழுதுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த கிறிஸ்தவ அனுபவம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு கிறிஸ்தவ பெயரை கொண்டு ஆலயத்தில் நான் போயிட்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடு இருந்தாலும் கூட ஒரு கிறிஸ்தவன், ஒரு நடைமுறை கிறிஸ்தவன் அப்படின்னு என்னால் சொல்லிக்கவே முடியாது. ஸோ அதனால் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஜப முயற்சிகள் அதை சொல்லி நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
எனக்கு ஒரு பெரிய பதில் கிடைச்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. பிறகு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்துட்டோம்னா ஒரு பெரிய வால் போஸ்டர் அங்கே ஒட்டி இருந்தது அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் வாலில். அது என்னென்னா, மெரினா கடற்கரையில் பேரின்ப பெருவிழா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1984ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி. ஸோ எனக்கு மன நிம்மதி இல்லாததுனால சரி இந்த கூட்டத்துக்காக போவோமே, சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை பார்த்துட்டு நான் போனேன். அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண வரார். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் குதூகலமாக கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியிலிருந்து வளர்க்கப்பட்டவன். எனக்கு அந்த கைத்தட்டி பாடுறதெல்லாம் வந்து எங்கள் திருச்சபையில் அனுமதி கிடையாது அந்த நாட்களில். இன்றைக்கி இவ்வளோ வளர்ச்சி திருச்சபையில் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு கைத்தட்டுற அனுபவம் இல்லாதனால எனக்கு கைத்தட்ட பிடிக்காது. அதனால் கைத்தட்டினா எனக்கு கோவம் வரும். ஸோ நான் கையை கட்டிக்கிட்டு அங்கே கைத்தட்டுற மக்களை வேடிக்கை பார்த்து நான் இங்கே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப தூரத்தில். அன்னைக்கு அந்த பிரசங்கியாரை இன்வைட் பண்ணாங்க. அவர் வந்து மேடை மேலே ஏறி அவர் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணார். அதனால் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம் அப்படின்னார். அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி ஜெபிக்கும் முதல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னார். மனம் உடைந்த ஒரு வாலிப சகோதரன் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மிக தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சகோதரனை அருகில் வரும்படி இயேசு நாமத்தில் அழைக்கிறேன் அப்படின்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த வார்த்தையை அவர் சொல்லி ஜெபம் பண்ண உடனே. அப்போ இவ்வளோ வாலிபர்கள் இருக்காங்களே, நான் நிற்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன சொல்லலை, அவர் வேறு யாரையும் சொல்கிறாரு அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். பிறகு அவர் தன் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு அழகான அந்த ஆங்கில வார்த்தை சொன்னார். அதை நான் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் டேர்மில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் த பிரதர் ஹூஸ் ஹெசிடேட்டிங் டு கம் ஃபார்வர்ட், ஐ இன்வைட் ஹிம் டு கம் ஃபார்வர்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னார். ஸோ தயங்கி கொண்டிருக்க அந்த சகோதரன் அருகில் வரும்படி மீண்டும் இயேசு நாமத்தில் அழைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு பிறகு நான் நகரில் ஆண்டவர் என்ன நகர்த்தினார், அதான் சொல்ல முடியும். ஸோ நகர்ந்து மக்களோட மக்களாக நானும் வந்து உட்கார்ந்து என் வாழ்க்கையில் முதல் முறை ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை கேட்டேன். அந்த உயிருள்ள வார்த்தை வழியாக இயேசு என் நினைவில், என் உணர்வில், என் வாழ்க்கையின் விருப்பங்களில் வந்து பிறந்தார். என் வாழ்க்கையே புது மாதிரி மாறிச்சு. கடன் சுமைகள் இருந்தது தவிர அது அடைக்கப்படலை. ஆனாலும் எனக்கு கடனெல்லாம் அடைஞ்ச ஒரு நிறைவு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் துவங்கி இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பரவசம். நான் அந்த அனுபவத்தை என்னால் வந்து வெறும் வார்த்தையால் சொன்னால் எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாடி ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அம்மாட்ட எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். அன்னைக்கு என் வாழ்க்கையில் வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்னுடைய கடன் சுமைகளை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையை மாற்றினார், திருப்பி போட்டார். 1984ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வார்த்தையின் வடிவாக ஆண்டவரை என் உள்ளத்தில் வரவேற்றேன். என் வாழ்க்கையிலே பிறந்தேன். என்னை ஆண்டவர் பிறக்க வைத்தார் மீண்டும். அன்றைக்கு பிறந்த நான் 30 ஆண்டுகளாக அந்த வார்த்தைகளை எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ நபர்கள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிறார். அந்த அனுபவத்தை மக்கள் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியர்கள் என் போன்றவர்கள் இந்த ஊழியத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த 30 ஆண்டு கால பயணங்கள் இதுவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய கிருபையினாலே. காலம் கடந்து இன்றைக்கு உங்களை சந்திச்சு இந்த அனுபவங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஜீரோவா இருந்த என்ன ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஹீரோவா மாத்திருக்காரு பாருங்க. உண்மைக்குமே இந்த டைட்டிலுக்கு ஒரு பொருத்தமான ஒரு அனுபவமா இருக்கு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஒரு நபரை நாங்க சந்திச்சிருக்கோம். அதாவது ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசகம் செய்யறதுனால அந்த டைட்டிலுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்துல கனத்தை கொடுத்திருக்கிறார். நான் நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்ன மாதிரி பல்வேறு நிலைகளில் தன்னோட லைஃபை வேஸ்ட் ஆக்குறவங்க, நான் வாழறதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற அத்தனை ஜீரோவும் இந்த நிகழ்ச்சியை உண்மையிலே கவனிப்பாங்கன்னாக்கா, என்ன போன்ற ஜீரோவை ஹீரோவை அந்த ஹீரோ ஆக்குனது உண்மைனாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய ஹீரோ என்ன ஹீரோ ஆக்குனது உண்மைனா, இந்த பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நபர்களும் ஹீரோ ஆக்கப்படுவதும் உண்மை அப்படிங்கிறத இந்த வேளையில உறுதியோட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதர், இப்ப அந்த கடற்கரையில் நடந்த அந்த கூட்டத்துக்கு இப்ப நீங்க இன்னைக்கு தான் நடக்க போது நீங்க இருக்கிறீங்க. சரி, இப்போ வந்துட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு, மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு. சரி, ஆனா அந்த டைம்ல ஒரு இருளான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அது உங்களுக்கு எதிர்காலம் என்னங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா நான் அந்த 10,000 ரூபாய் இருந்தா நான் சினிமா உலகத்துல போனா நீ கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன். ஐ இன்வெஸ்டட் இன் பிசினஸ், நவ இட் இஸ் கான். அந்த மனநிலைமை. அப்ப இந்த சமுதாயம் உங்களை பார்த்த ஒரு பார்வை, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது எப்போ ஒரு மனுஷனுடைய நிலைமை தாழ்ந்து போச்சோ கண்டிப்பாக அந்த சமுதாயத்தினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, சுற்றுச்சூழல் இருக்கிற மக்களும் சரி, நம்மளை பார்க்குற பார்வை ஏளனமாக இருக்கும், கேவலமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் ஒவ்வொரு இரவும் நம்ம படுக்கைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து முள்ளின் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை, படுக்கிற ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக யாராலையுமே நிம்மதியாக இருக்க முடியாது.
இதுலேருந்து எப்போ வெளியில் வருவோம், இல்லை இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம், பல கேள்விகள், பல மனக்குமுறல்கள். உண்ண உணவு இருக்கும் ஆனால் சாப்பிட பிடிக்காது, படுக்க வசதி இருக்கும் ஆனால் தூக்கம் வராது. ஸோ வாழணுமா வாழணுமா வாழணுமா, வாழதை விட சாகிறது நல்லது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த நேரத்தில் என்னை பாதித்தது. கண்டிப்பாக பலரையும் பாதிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு சாகிறதுக்கு தைரியம் வரல. ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நிறைய பேர் சாக துணிஞ்சிடுறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அந்த தைரியம் வரல. ஆனால் வாழணுமா வாழணுமான்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்குள்ள. பட் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவும் இல்லை. அது சாவறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தும் எந்த அட்டம்ப்டும் நான் எடுக்கல. அது எனக்கே ஆச்சரியமா இருக்குது நினைக்கும் போது. தூக்க மாத்திரை போட்டு செத்துருக்கலாம், இல்லை எங்கேயாவது போய் விழுந்து செத்துருக்கலாம். இப்படி சாகிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஆனால் எந்த வழிக்கும் நான் ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கல. அது என்னன்னு எனக்கே சொல்ல தெரில. இன்னமும் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை கட்டி வச்சிருந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த அந்த முயற்சிக்கு நான் போகாத அளவுக்கு என்ன தடுத்தாட்டினாரா என்னன்னு தெரியல. பட் இந்த எண்ணங்கள் எழுவது இயல்பான விஷயம். ஏன்னா அவனுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு டோட்டல் டார்க். ஸோ எந்த பாதையிலையும் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்காது. அதனால வாழணுமான்னு தான் கேட்பான். வாழ முடியாத ஒரு பரிதவிப்பு. அதனால அந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாருமே இந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இப்படி பல பேர் தன் வாழ்க்கை காலத்துக்கு முன்னதாக முடிச்சுட்டவங்களும் உண்டு. அப்படி முடிக்கணுங்கிற மனநிலையில என்ன செய்யலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. ஓகே, இப்போ அந்த சமயத்துல உங்களை சுத்தி இருந்த ஒரு குரூப் இருந்திருக்கலாம், உங்களை சுத்தி சிலர் இருந்திருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சில வட்டங்கள் இருந்திருக்கலாம். அவங்க உங்க கூட இருந்தாங்களா கடைசி வரைக்கும்? இல்ல அந்த 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 சிச்சுவேஷனை சொல்லுங்களேன். அதாவது என்கிட்ட அந்த நேரத்தில் ஆதாயம் கிடைக்குமான்றது நிச்சயமா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே ஜீரோவா இருக்கும் போது என்கிட்ட என்ன ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க முடியும்? ஐ மீன் அந்த உங்களுடைய அந்த பிசினஸ் ஆரம்பிச்ச காலத்துல திஸ் இஸ் மை ஃபியூச்சர்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டு நீங்க அது பாத்தீங்கன்னா என்னோட இணைஞ்ச பார்ட்னர், என் கூட படிச்ச பையன், என்னோட சேர்ந்து டிப்ளமோ படிச்ச பையன், அவன் நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ பிசினஸ் பண்ணு, வர்றதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு வேலை கூட அவன் என்னோட இணைஞ்சவன் செஞ்சதே கிடையாது. நானே போய் ஆர்டர் பிடிப்பேன், நானே வேலை பார்ப்பேன், நானே அந்த பேமெண்ட்டை வாங்குவேன். பேமெண்ட் வாங்க அடுத்த நிமிஷம் அவன் பக்கத்தில் நிற்பான் தன்னுடைய ஷேரை வாங்குறதுக்கு. ஸோ அவன் அவன் அதில் மட்டும்தான் குறியா இருந்தானே தவிர உழைக்கணும், நாமளும் இணைஞ்சு பாடுபடணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் எல்லா நபருடைய மனநிலையும் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா நம்ம அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு எவ்வளவு தூரம் அதை என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு பரவலா மனநிலைகள் இருக்க முடியும். அன்னைக்கு பெரிய கூட்டம் என்னை சுத்தி இல்லை. பட் என் பார்ட்னர் பிளஸ் அவனோட சேர்ந்த நண்பர்கள் என்னோட இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த நாட்கள்ல அதிகமா என்னோட இல்லை. ஆமா, ஏன்னா என்னைக்கு நான் அந்த திரையுலக வாழ்க்கையிலேருந்து அப்படி வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு அப்படி போயிட்டாங்க. ஏன்னா நான் இந்த அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நண்பர்கள் யாருமே இல்லை அதன் பிறகு. ஓகே, இப்போ நீங்க ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த சமயத்துல. அப்போ எந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் ஒரு டைவர்ஷன் அந்த ஒரு இது இருந்த டயலமா இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில நீங்க ஆல்ரெடி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர், நீங்களே உட்கார்ந்து ஒரு தனியா ஒரு இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம். எப்படி நீங்க அந்த கடற்கரைக்கு போனீங்க? அதான் அந்த போஸ்டர் பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த போஸ்டரை பார்த்த உடனே சரி இவங்க வருஷம் இந்த பேரும்பு பெருவிழா நடத்துறாங்களே, என்னதான் பண்றாங்க இவங்க, போய் தான் பார்ப்போமே. நமக்கும் வீட்டுக்கு போனால் இதே எண்ணம் தான் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கடனாளியாக இருக்கிறோமேங்கிற எண்ணம் தான் வந்துகிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்து இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது பதிலாக அட்லீஸ்ட் ஒரு வேடிக்கை பார்த்த மாதிரியா இருக்கும், டைம் போன மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட தான் நான் அந்த கடற்கரைக்கு போனேனே தவிர இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், வார்த்தையை கேட்கணும், வாழ்க்கையில் மாறணும், கிறிஸ்துவ நமக்குள்ள பிறக்க செய்யக்கூடிய அனுபவத்துக்குள்ள வரணும் இப்படிங்கிற எள்ளளவு எண்ணமும் எனக்குள்ள கிடையாது. ஆனால் என்னை குறித்து ஏற்கனவே தேவன் திட்டம் வைத்து விட்டார். அவர் பல முறை என்னை சந்திக்கிறதுக்கு முயற்சித்தார். அந்த சந்திப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்காம போனேன். ஆனால் அன்னைக்கு என்னை ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. ஸோ என்ன சொல்றது, அந்த உடும்பு புடின்னு சொல்லுவாங்களே, அந்த புடியில அன்னைக்கு நான் சிக்கிக்கிட்டேன், அவருடைய அன்பின் பிடியில. அது இன்னைக்கு எவ்வளோ எனக்கு மதுரமாகவும் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் இருக்குங்கிறத நினைக்க என்னோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை பிரதர். ரொம்ப சந்தோஷம் பிரதர். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட பிரதர் பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? இது கேட்க நமக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்க சமயத்தில் இந்த கேக்கு இதெல்லாம் கட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ஆத்ம அனுபவம் நமக்கு கிடைக்குது இல்லை? நம்மளுடைய ஆத்மாவையும் அறுவடை செய்யுது. தொய்ந்து போன ஒரு ஆத்மாவை நம்மளை அறுவடை செய்கிற ஒரு சாட்சியாக பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பல கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். அவங்க இன்னும் பல விதமான சாட்சிகள் நம்ம மத்தியில் சொல்ல போகிறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
Dear Holy God TV viewers, it's such a joy for me to greet you all in this Christmas season. It's an exciting season that we all look forward to every year. But sometimes we can forget the truth of why we celebrate this season. And I want to remind you, it's about Jesus who is the reason for this season. Because more than 2,000 years ago, He left the heavens and He came down into this world of darkness, hopelessness, to give us hope. The Bible says His name is called Emmanuel, God with us. And that's the greatest miracle that could happen to humanity. God reaching down to be with us, dwell in us, to stay with us. And He says, I will never leave you nor forsake you. And that's the greatest blessing that you can enjoy as you believe in Jesus. The second thing is, it says in the Word of God, when the angel of the Lord appeared to Joseph and talked about this great miracle that was going to happen, the angel says, the child will be born and his name will be called Jesus. He will be a Savior who will save us from all sins. And probably as you are living this life, you may be struggling with a lot of sins in your life. But remember, sometimes you can get guilty, you can feel hopeless, you can feel I'm nothing, I'm not worthy enough. But I want to remind you that Jesus came to save us from our sins. And I want you to call upon Jesus. No matter how messed up your life is, today you can call upon Jesus and He will come into your heart. Another incident I want to mention to you from the Word of God is when the angel of the Lord appeared to Mary and said, Mary, you're going to be with a child. And Mary asked, how can this be? But God said, the power of the Holy Spirit will come upon you. And He goes on to say, with God, all things are possible. And that's the message of Christmas, that with God, all things are possible. Maybe you are going through a situation in your life and you've given up and you said, I can't go on. I've tried everything. I've asked many helps, but nothing seems to happen. But I want to remind you, with God, all things are possible. And I want you to believe for supernatural things this Christmas season, because the birth of Jesus was not an ordinary birth. Because on that day when Jesus was born, supernatural things happened. Mary, who was a virgin, was conceived. The star from the east led the wise men to the place where Jesus was born. And many other supernatural things happened. And I pray and I believe that this season you will move from living a natural life to walking in the supernatural. May God bless you as you and your family celebrate this season. But don't forget, Jesus is a reason for this season. வெல்கம் பேக் டு ஹீரோஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹோலிகாட் டிவியின் ஹீரோஸ் பிரத்யேகமான கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்களே, சகோதரர் அவர்கள் ஆழமான கருத்துக்களை நம்மளோடு சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது அவருடைய சாட்சியை கேட்பதற்கு முன்பதாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அவங்களுடைய சாட்சிக்கு போகலாம். பிரதர், இப்போ இன்றைக்கி கிறிஸ்மஸ், இன்னும் கொஞ்ச நாளில் நியூ இயர்க்கில் நம்ம என்ட்ராக போகிறோம். இந்த நாளில் நம்மளை எந்த அளவுக்கு ரெனியூ பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஹார்ட்டை ரெனியூ பண்ணிக்கிட்டு கிறிஸ்தவர்கள் நாம் புதிய ஆண்டுக்குள்ளே என்ன விதமான தீர்மானத்துக்குள்ள அடி சேரணும், எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தணுங்கிறத சொல்ல. ரொம்ப நல்ல கேள்வி பிரதர் இது. அதாவது மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, 3 ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக விண்மீனின் வழித்துணையோடு கூட வருகிற ஒரு சம்பவத்தை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதில் அவங்க முதல்ல புறப்பட்டு வராங்க, விண்மீன் கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு விண்மீன் மிஸ் ஆகிடுது. ஸோ இவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஏரோது ராஜானுடைய கூட்டத்தை சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விண்மீன் எங்களுக்கு வழி காமிச்சது, நாங்கள் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம், திடீர்னு அந்த விண்மீனை எங்களுக்கு காணோம், இப்போ நாங்கள் அவரை எப்படியாவது சந்திக்கணும், எப்படி போகணும்னு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை பற்றி இன்னொரு ராஜா கிட்ட 3 ராஜாக்கள் கேட்கறது தான் மிகப்பெரிய காம்பினேஷன். அந்த இடத்துல ஒரு சூப்பர் அமைப்பு. அதை படிக்கும்போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த பிபிளிக்கல் பேசேஜை. ஸோ யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கவர் எங்கே அப்படின்னு ஏரோது ராஜா கிட்ட 3 ராஜாக்கள் கேட்குறாங்க. ஏரோது ராஜா அந்த கேள்வியை கேட்டவுடனே ரொம்ப மிரண்டு போயிட்டார். நமக்கு எதிராக இன்னொரு ராஜாவா அப்படின்னு முதல்ல உடனே அவருடைய மாஸ்டர் பிளான் கடை அவருடைய மைண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ உடனே அவர் தன்னுடைய ஆட்களை விசாரித்து அவர் ஆமாம் பெத்லஹேமில் தான் பிறப்பார்ன்ற செய்தி கிடைக்க உடனே இவங்களை பார்த்து சொல்ல இந்த மாதிரி அவர் அங்கே தான் பிறந்திருக்கிறாரா, நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த தகவலை சொல்லுங்கள், நாங்களும் போய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சகமான காரியங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டார். அவங்களும் சரி கேட்டுட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் விண்மீனோட கைடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த குழந்தைக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும் முதல்ல சொப்பனத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தம் வருகிறது. நீங்கள் வந்த வழியே திரும்பி போகாதீங்க, வேற வழியில் போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தேவனால் ஒரு எச்சரிக்கை சத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த எச்சரிக்கை சத்தத்தை கேட்ட உடனே அந்த 3 ராஜாக்கள் வந்த வழியை போகாம வேறு வழியை பார்த்து போனார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது வந்தது ஒரு வழி, சந்தித்த பிறகு அவர்கள் திரும்பி போனது வேறு வழி. இன்னைக்கு உண்மையிலே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன் லைஃப்ல மீட் பண்ணியிருந்து உண்மைனாக்கா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை மாதிரியே வாழவே முடியாது. அவங்க லைஃப்ல பல மாற்றங்கள் வரணும், சில மாற்றங்கள் அல்ல, ஆமா பல மாற்றங்கள் வரணும், ஒவ்வொரு ரீதியா அந்த மாற்றங்கள் வரணும். அப்படி மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை தானே தவிர அது கண்டிப்பா அவங்கள பல தடுமாற்றத்துக்கு தான் கொண்டு போவோமே தவிர அவங்க வாழ்க்கையில ஏற்றத்துக்கு அது வழிவகுக்காதுங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அன்னைக்கு இயேசுவை சந்தித்தவர்கள் வேறு வழியாய் போனார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சந்தித்த பிறகு மறுபடியும் அதே கோபம், அதே பிடிவாதம், அதே தீய பழக்க வழக்கங்கள், எந்த பாவத்தை தொலைச்சோமோ திருப்பி அதே பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல், இதெல்லாம் எந்த விதத்துல நான் இயேசுவை சந்தித்தேன் என்கிறது அனுபவமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு சில சாட்சிகளை நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் கேட்கலாம். நான் வந்து இப்படி குடிகாரனா இருந்தேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் குடியெல்லாம் விட்டுட்டேன், இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் சிகரெட்டை விட்டுட்டேன், இப்படி பெண்கள் பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இப்ப நான் பெண்கள் பின்னாடி சுத்துறது இல்லை. இப்படி பல சாட்சிகளை சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில நம்ம வந்து வெறும் இந்த 2-3 பாவங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். பாவங்களுக்கு அளவே கிடையாது. நம்ம பண்ற புண்ணியங்களை விட பாவங்களோட லிஸ்ட் தான் மிகப்பெரிய லிஸ்ட். அப்போ ஏதோ ஒரு சில பாவங்களை விட்டுட்டதுனால நான் எல்லா பாவத்திலும் திருந்திட்டேன்னு ஒருவர் நினைக்கிறதோ பேசுறதோ உரிமை பாராட்டுறதோ எவ்வளவு ஒரு புத்தீனமான காரியங்கிறது ஏன் இன்னும் மக்கள் புரிஞ்சுக்க முடியல எனக்கு தெரியல. ஒரு குடியிலிருந்து திருந்திட்ட அப்படிங்கிறதுனால நீ வாழ்க்கையில டோட்டலா ஒரு ஹோலி பர்சனா மாறிட்ட அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை. இன்னும் நீ அது ஆரம்பம். நீ தொடர வேண்டிய தூரமும் வெகு தூரம் இருக்கிறது. நீ திருந்த வேண்டிய காரியங்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த சந்திப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த அனுபவம் உன்னை பல மாற்றங்களுக்கு நேராக வழி நடத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலிருந்து நீ மாறிக்கிட்டே வருவேன்னா உனக்குள்ள அந்த பிறப்பின் அனுபவம் நிலை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்ட். அதுல நீ உன்னை புதுப்பிச்சுட்டு வரேங்கிறது அர்த்தம். ஸோ இப்படி ஏற்பட்ட அந்த ஒரு சில மாற்றங்கள்லயே நீ வந்து குளிர்காஞ்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னாக்கா உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, உன்னை நீயே வஞ்சித்து கொண்டு இருக்கிறாய்ங்க தான் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். கரெக்ட் பாஸ்டர். நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ரியலாகவே என் மனசையும் அசைச்சது. ஏன்னா நானும் சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள என்னதான் நம்ம ஒரு ரசிக்கப்பட்டு நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு வந்தா கூட நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து குறை சொல்றது, அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது, ரியலாவே வி ஆர் நாட் ஃபுல்லி கிளென்ஸ்ட் இல்ல. அந்த அழைப்பு நிச்சயத்தை நம்ம ரியலாவே புரிஞ்சுக்கல. இந்த டச்சிங் ஒரு சோல் ஸ்டியரிங் மெசேஜ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த அனுபவம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு. அந்த ரட்சிப்பின் அனுபவங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி a start here. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கிறார், துவக்கி கொடுக்கிறார், ஆரம்பித்து வைக்கிறார். அதுல இருந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். ஆனா நம்ம அந்த ஆரம்பத்தையும் முடிவா நினைக்கிறது தான் மிகப்பெரிய புத்தியினங்கிறத இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள நான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டதுல நிலைத்திருக்கிறீர்களாங்கிறது ஒரு முறை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா மத்தேயு 24:13 நம்ம என்ன வாசிக்கிறோம், இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேனாக்கா ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பு என்ன, இந்த ரட்சிப்பு என்ன? நீ பெற்றது நிகழ்கால ரட்சிப்பு, ஆண்டவர் சொல்வதோ எதிர்கால ரட்சிப்பு. இதுக்கு இடைப்பட்ட வேளையில ரட்சிப்பில் வளர்வதோ எதிர்கால ரட்சிப்புக்கு நம்மை ஆயத்தமாக்குகிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் பிரதர். இப்போ வந்துட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு இதுதான் எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க அந்த பீச்சுக்கு வந்தீங்க. நீங்கள் அங்கே வந்துட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தீங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தின் அறிகுறியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சைன், அதுவா ஒரு அடையாளமாக உங்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதாவது உலக பிரகாரமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா வந்து வேற எதை பற்றியும் யோசிக்காதவனா இருந்த என்ன வந்து ஆண்டவரை பற்றி அதிகமாக யோசிக்க வச்ச ஒரு அனுபவம், அந்த ரட்சிப்பின் அனுபவம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஜஸ்ட் அ பிகினிங், அவ்வளவுதான்.
ஸோ அந்த பிகினிங்கே என்னோட லைஃப் எண்டா நான் அந்த நாட்களில் என்னமோ நான் நினைக்கல. பட் எனக்கு அதுவே ஒரு பரவசத்தை தந்ததுனால அந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஊழியக்காரர் நான் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஊழியக்காரர் மறுபடியும் அவருடைய அலுவலகத்தில் போய் நான் சந்திச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நேற்று நீங்கள் நடத்தின மீட்டிங்க்கு நான் வந்திருந்தேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு சொன்னீங்க, தூரத்தில் நிற்கிறவனே அருகில் வா அப்படின்னு சொன்னீங்க. வேற யாருக்கு அது சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2வது முறை நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு தான் சொன்னீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டு கொடுத்தேன். ஆனால் நாங்கள் கூட்டத்தில் வந்து நான் எப்படி உட்காந்துன்னு எனக்கே தெரியாது. நானும் மக்களாக கைத்தட்டி பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சரி வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் எனக்கு ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, ஆண்டவர் வந்து உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரனை உருவாக்க போகிறாரு, அதனால் நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறேனே அப்படின்னு. அப்போ அவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, அந்த திருச்சபையிலேயே உங்களை வந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரராக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. அதனால் மறந்து போய் கூட எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் வேற சபைக்கு நீங்கள் மாறிடாதீங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரர் எனக்கு சொன்னது. அவர் வந்து ஒரு பெண்டகாஸ்டல் சபையை சேர்ந்தவர் அவர். ஆனால் அவர் எனக்கு சொன்னது என்னன்னா, இந்த சபையை நீங்கள் மாறாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் அது புரியல. சரி, ஊழியக்கார ஆண்டவர் ஒன்று உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் எனக்கு விளங்கிக்க முடியல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு 2 வருட காலங்கள் ஆச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேனாக்கா, ஏதாவது ஆண்டவருக்கு நம்ம செய்யணும். ஆண்டவர் நம்மளை சந்திச்சிருக்காரு. அப்போ எனக்கு கடன் சூழ்நிலைகள் அடைச்சி என்னோட தொழிலில் ஒரு நிறைய லிஃப்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்போ நானே சொந்தமாக என் தொழிலை திருப்பி ரெஸ்டோர் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அப்போ நான் நல்ல பணப்புழுக்கத்தில் இருந்த ஒரு காலம் அது. அப்போ என்னாச்சுனாக்கா, ஆண்டவர் வந்து எனக்கு அந்த அவர் கொடுத்த அவருடைய காரியத்தை குறித்த விருப்பத்தையும் தாகத்தையும் எனக்குள்ள அதிகரிக்க ஆரம்பித்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நாம சொந்தமாக நம்ம வீட்டில் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய ஆரம்பம். ஊழியத்தினுடைய முதல் வித்தே அதுதான். நான் வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டிலேயே மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். நானே இதை பொறுப்பேற்று நடத்தினேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை நடத்தினேன். அந்த கலந்துகிட்ட மக்கள் வந்து, ஐயோ அந்த பிரதர் நல்லா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி அவங்க 4 சர்ச்சுக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாவது கேத்தலிக் சர்ச்சுக்கு. அந்த ஃபாதர்ஸுங்க பரவாயில்ல இவர் நல்லா பண்ணுறாப்லையே அந்த தம்பி அப்படின்னு சொல்லி, இப்படியே பல கத்தோலிக்க திருச்சபை ஆலயங்களுக்கு போய் வழிபாடு நடத்தக்கூடிய அளவுக்கு வழிவாசல்கள் எனக்கு ஆண்டவர் திறந்து வச்சார். ஸோ தொடர்ந்து அப்படியே முன்னேறிக்கிட்டு இருந்தேன். இதை தவிர பல சபைகள்லேருந்து எனக்கு அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மக்கள்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு தேவை சபை மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் தான் அடிப்படையாக தேவை. ஏன்னா மனம் மாறாத பட்சத்தில் நான் இந்த சபையில் இருந்தாலும் அதே அட்டுழியத்தை தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன், வேற சபைக்கு போனாலும் அதே அட்டுழியத்தை தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல. ஆனால் நான் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் போகிற இடங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த சபையில் இருங்க. ஒருவேளை அங்கே ஆவி இல்லாமல் இருக்கலாம், குற்றம் குறைகள் நிறையா இருக்கலாம், சத்தியம் இல்லாத இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு எதெல்லாம் எங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்கே கொடுக்குற ஒரு ஹீரோவாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கும் மக்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா என் திருச்சபைக்கு நான் இன்னைக்கு அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கு திறந்த வாசலை எங்கே ஆண்டவர் வைக்கிறதா அங்கே போய் சத்தியமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதனால் சிலருக்கு நான் சத்ருவா ஆகிறேன், பவுல் மாதிரி அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. இன்னை வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை துல்லியமாக நிறைவேற்றிருக்கிறேன். ஸோ அன்னைக்கு என்னுடைய இல்லத்தில் ஆரம்பித்த அந்த மாதந்தோறும் துவக்கப்பட்ட அந்த சிறு வழிபாடு இன்னைக்கு பல வழிபாடுகளை நடத்துவதற்கு என்ன வழி நடத்திட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. இப்போ நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கெல்லாம் இது நாள் வரைக்கும் போயிருக்கிறீங்க? ஸோ இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன். அதிகமாக தமிழ்நாட்டு பகுதியில் போயிட்டுருக்கேன். கிராம பகுதிகளுக்கெல்லாம் நிறைய போயிட்டுருக்கேன். எனக்கு கிராம ஊழியங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அநேக நாட்கள் அங்கே தங்கி இருந்து மக்களோட மக்களாக வாழ்ந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறேன். என்னென்ன ரீதி அறிவிக்க முடியுமோ எல்லா வாய்ப்புகளையும் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலியமாவும் சரி, ஆடல் பாடல் மூலியமாவும் சரி, நடன நாட்டியம் நாடகம், இப்படி என்னென்ன மீன்ஸ் அண்ட் வேஸ் இப்படித்தான் அப்படின்னு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நான் ரிஜிடாக நான் வச்சிடல. ஸோ ஓப்பனாக வச்சிருக்கேன். எல்லா மீன்ஸ் அண்ட் வேஸை நான் அடாப்ட் பண்ணிப்போம். எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், கடைசி மனிதன் வரை ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் கூட கிறிஸ்துவின் அன்பை சுவைத்தறியாதவனாக இருக்கக்கூடாது. ஆமா. சோ இன்னைக்கு மதம் மாற்றம் தேவையில்லை, மன மாற்றம் தேவைங்கிறது தான் இன்னைக்கு மக்களுக்கு நான் பகிரங்கமா சொல்லிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு மதமே அல்ல, அது ஒரு மார்க்கம். இதுதான் வழி அப்படின்றத காட்டக்கூடியதான் கிறிஸ்தவம். ஏன்னா கிறிஸ்து நானே வழியினர். அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க மனிதனா இந்த உலகத்திற்கு அவதரிக்கவில்லை, மாறாக மனிதனுக்கு வழிகாட்டி அவனை நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்ல அவரே வழியாக மாறினார். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒரு மைல்கல்களாக வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. பிரதர், இப்போ நீங்கள் அந்த 2 இயர்ஸ் கேப் சொன்னீங்க இல்லையா, அந்த பீரியடில் வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஸ்பெரிட்டி வந்துச்சு, உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க எல்லாமே.
இதை நான் பார்க்கும்போது உண்மைக்குமே இது ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்புன்னு தான் நான் எனக்கு உறுதியா நம்ப முடியுது. ஏன்னா அவர் வந்து உங்களை அழைச்சிட்டாருன்னா he will settle all your backsliding. பாவம் எது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவர் இந்த என்ன சொல்றது உலக ரீதியான ஆசீர்வாதம் கொடுத்து தான் நம்மளை இது பண்ணல. ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து நான் கடன்ல இருக்கேனே, என்னுடைய நான் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்குது, எனக்கு எதுனாலும் தடை. அப்போ வந்து இது ஆண்டவர் கொடுத்த அழைப்பு தான். ஏன்னா அவர் வந்து கிளியரா செட்டில் பண்ணிட்டு தான் he will take you to the another realm. ஸோ உண்மைக்குமே ஆனா இந்த ப்ராஸ்பெரிட்டி வந்த சமயத்துல ஏன் உங்க மனசு வந்துட்டு நம்ம பிசினஸே பாத்துக்கலாமே அப்படின்னு தோணல? அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் அப்படின்னு சொல்லும் போது 2 எஜமானங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். ஸோ அதனால தொழில் அப்படிங்கிற ஒரு எஜமானுக்கும் மெய்யான எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்னால் வந்து டைமையும் கொடுக்க முடியல, என் மனசையும் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். 2 எஜமானங்களுக்கு உண்மையாக இருக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு சிலதை மறைச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் தொழிலுக்குன்னே உண்டு. அப்படி மறைக்கும் போதில் நான் இவருக்கு வந்து சத்ருவா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அதனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியக்காரனா இருக்க ஆசைப்படுறேன், நான் முழு நேரமா உங்களுடைய ஊழியத்தை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா அது உமக்கு சித்தமான எனக்கு தெரியாது எனக்கு. அதனால நீங்க முழு நேர ஊழியத்துக்கு எனக்கு அழைக்கணும்னு சித்தமா இருந்தா அது வரைக்கும் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு திட்டவட்டமா நீங்க உணர்த்துங்க, முழு நேரத்துக்கு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தொழிலை நான் அப்படியே விட்டுட்டு உங்களுடைய ஊழியத்துக்கு நான் வரேன் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். 89 ஆண்டவர் இந்த உணர்த்துதல் எனக்கு திரும்ப திரும்ப என்னோட கூட ஜெபத்திலையும் உணர்த்தினார், பலரோட கூட நேரடியாகவும் பேசினார். ஸோ இந்த ஆதாரங்களை கொண்டு முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிற காலம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி விசுவாசத்தோட தொழிலை என் நண்பனுக்கு அப்படியே கொடுத்துட்டு நான் அப்படியே வந்தேன். உண்மையுமே நானா இருந்தா அது செய்யவே மாட்டேன். ஆண்டவரே இது உண்மையுமே தேவையா, நான் பண்றேனே, நான் பார்ட் டைமா பிசினஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மனநிலைமை வராது. ஏன்னா பட் இப்போ வந்து நீங்க ஊழியத்துக்குள்ள வந்துட்டீங்க, இயர்ஸ் பை இயர்ஸ் போயிடுச்சு. பட் அப்படியே போயிருக்குமா எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ப்ராஸ்பெரிட்டியை நீங்க ருசிச்சிட்டீங்க, ஒரு செழிப்பை வந்துட்டீங்க, நண்பன் கொடுத்துட்டீங்க. ஊழியத்து போகும்போது ஆண்டவரே நான் ஒழுங்கா நான் அங்கேயே இருந்தேன்னா இது பண்ணிருக்கோம், அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும். எனக்கு அந்த மாதிரி வரும், சாமி நான் அங்கேயே இருந்தேன்னா பேசாம அதையா பார்த்து போயிருப்பேன். இப்ப நான் ஊழியத்துல வந்துட்டேன், பாதி கிணறு தாண்டிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? எப்போ ஃபேஸ் பண்ணனாக்கா, எப்போ எனக்கு தேவைகள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சோ அப்பதான் நீங்க சொல்ற அந்த பாரங்களை நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து கடன் சுமையில இருக்கும்போது ஊழியத்துக்கு வரல. ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு மன நிறைவு. எனக்கு நான் செழிப்பாக இருக்கும்போது தான் ஊழியத்துக்கு வந்தேன் நான். அதனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேற வேலையே கிடைக்கலங்கிறதுனால இப்போ சாமி ஊழியம் செய்யணுன்ற மாதிரி ஒரு சிலர் அப்படி வரக்கூடாது. அதுதான் நான் இன்சிஸ்ட் பண்ணேன். இது ministry is not business at all. It's serving a God. ஏன்னா பல இது ட்ரை பண்றாங்க, எதுவுமே கிளிக் ஆகலைன்னு பேசாம ஊழியம் செய்வோமா மாதிரி என்கிட்ட அப்படி கேட்டவங்களும் உண்டு. அப்போ அவங்களுக்கு நான் இதை தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து வறுமையில ஊழியத்துக்கு வரல, வளமையில தான் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு உடன்பாடு. ஆனா எல்லாத்தையும் போட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் வந்து என்னுடைய விசுவாசத்தை பரிசோதிச்சார். நான் வந்து திருப்பி பின்னோக்கி பார்க்க விரும்புகிற ஒரு பலவீனமான மனுஷனா, இல்லை அழைச்சவருடைய அழைப்பை முன்வைத்து முன்னேறுகிற ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி என்னுடைய அழைப்பில் நான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்திரமாக இருக்கிறேங்கிறத ஆண்டவர் என்னை வந்து பல சூழ்நிலைகளில் பரிசோதிச்சார். அதுக்கு எனக்கு அனுமதிக்கப்பட்ட சில பாடுகள், சில நெருக்கடிகள், சில பொருளாதார தேவைகள், இதெல்லாம் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பேசாமல் நம்ம தொழிலே பண்ணிட்டு இருந்தா அந்த வருமானத்தை கொண்டே நம்ம வந்து ஊழியத்தையும் நிறைவேற்றி இருக்கலாமே அப்படின்னு நினைத்த காலங்கள் நிச்சயமா என் லைஃப்ல இருந்தது உண்டு. ஆனால் மறுபடியும் அங்கே போயிட்டோம்னா ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருக்க முடியுமோ அப்படிங்கிற அந்த இருமன நிலையின் போராட்டத்தை வந்து சில நாட்கள் நான் சந்திச்சது நிச்சயமா உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த பொறுமையை கொடுத்து, அந்த சகிப்பு தன்மையை கொடுத்து, அவருக்கு உண்மையா இருக்கும்படி வசனத்தின் மூலமா என்னோட பேசி பேசி என்னை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்ததுனால அந்த நிலையை நான் கடக்க முடிஞ்சு. நானா பக்குவம் அடைஞ்சேன், நானா ஸ்திரமாயிட்டேன், நானா இதை முன்னேறிட்டேன் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க கூட நான் ஏமாத்துறேன் நான், பவுல் சொல்ற மாதிரி. அதனால அவர் என்ன பக்குவப்படுத்தினார், அவர் என்ன ஸ்திரப்படுத்தினார், இதெல்லாம் கடக்க அவருடைய கிருபை என்னை பலப்படுத்தி வழி நடத்துச்சு. என்ன விதமான ஒரு பர்டிகுலரான ஒரு தியாகம் செஞ்சீங்க? ஆண்டவருக்குன்னு என்ன கொடுத்தீங்க? அதாவது இல்லவே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிறது போலதான், இதை நான் பண்ணாதான் என்னுடைய அடுத்த லெவலுக்கு நான் மினிஸ்ட்ரியை கொண்டு போக முடியும் அப்படிங்கும்போது ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை கொடுத்துருப்பீங்க? அதாவது ஆண்டவருக்காக நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா பெருசா ஆண்டவருக்காக நான் ஒன்றும் கொடுக்கல பிரதர். என் நேரத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தேன். ஏன்னா பணத்தை விட, பொருளை விட, இந்த உலகத்துல வேற எதை விட விலையேற பெற்றது நேரம். ஏன்னா வேற எதை இழந்தாலும்
அத்தனையும் ஒரே நாள்ல நம்ம திரும்ப வாங்கிட முடியும். ஆனா இழந்த நேரத்தை ஒரு நாள் கூட யாராலும் எவ்வளவு கொடுத்து திரும்பி வாங்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாள் 1000 நாட்களுக்கு சமம், 1000 வருடங்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கர்த்தருடைய பார்வையில் வாட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் அப்படின்னு பார்க்க போனாக்கா ஆத்துமாவுக்கு அடுத்தது நேரம். ஸோ நேரம் தேவனுடைய பார்வையில் மிக ப்ரெஷியஸான ஒரு காரியமாக இருந்தது. என்னால் அதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்க முடிஞ்சு. அந்த 2 இயர்ஸ் பீரியட் வந்து நான் ஒரு ப்ரிப்பரேட்டரி பீரியடாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் என்னையும் ஊழியத்துக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு, போதுமான அளவுக்கு ஜபத்திலையும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதுலையும் என் நேரத்தை செலவிட ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கும் வேதத்தை அதிகமாக படித்து தியானிக்கிற என்னுடைய நேரங்கள் வந்து அதிகமாக செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதனால் நான் ரொம்ப பிரயோஜனம் அடைகிறேன். நான் ஸ்திரமாகிறேன், அதை மக்களுக்கு பேசும்போது கேட்குற மக்கள் ஸ்திரமாகறாங்க. அதனால் என்னுடைய ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னுடைய டைம். அதை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறேன். அதில் எந்த விதமான கஞ்சதனத்தையும் நான் காட்ட விரும்பலை நான் ஆண்டவருக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கை இந்த இதை நீங்கள் அனுபவ சாட்சியை கேட்கும்போது எனக்கு வேதத்தில் இந்த பீட்டருடைய இதுதான் ஞாபகம் வருது. அவர் வந்து அந்த மீன் பிடிக்கிற அந்த ஒரு டைம், அதுதான் அவங்களுக்கு சர்வைவல்க்கு இஸ் an expert in that. பட் அந்த டைம் அவர் வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாரு. கேன் யூ கம் வித் மீ அவர் அதை போட்டு வந்தாரு. அண்ட் தென் பாதி நேரம் அவங்க மீன் பிடிக்க போறேன்னா அவர் வந்து எப்போ அவன் போட்டை எனக்கு கொடுப்பா, உன் டைம் எனக்கு கொடுப்பா. அது வந்து ஆண்டவர் போட்டு தான் நான் போய் இது பண்ண முடியும்னா கொடுப்பா, நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாக்ட் டைம் வந்து நீங்க கொடுக்குறது வந்து எனக்கு அவர் பேதுரு தான் ஞாபகம். பின்னாடி அவர் வந்து மனிதர்களை பிடிக்கிறவரா அவனை மாத்தினாரு. தென் ஹி இஸ் அவர் செட் எக்ஸாம்பிள் தான் பேதுரு இருந்தார். ஸோ அவரு செஞ்ச மிரக்கிள் அந்த மாதிரி இப்போ ஆண்டவர் உங்க மூலமா செஞ்சுட்டு வரும்போது என்ன விதமான அற்புதங்களை உங்க மூலமா நடத்தி வராருங்கிறத சொல்லுங்க. அதாவது அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மக்கள் வந்து அதிகமா எதிர்பார்த்து ஏங்கி கூட்டங்களுக்கு இன்னைக்கு திரளா ஓடி வந்து குவிகிற அவங்களுடைய எதிர்பார்ப்புகளின் குவியல் என்னவா இருக்குனாக்கா, தன்னுடைய வியாதியிலேருந்து உடனே சுகம் கிடைக்கணும், தன்னுடைய கடன் பிரச்சனை உடனே தீரணும், அதை ஊழியக்காரன் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது நடக்கணும். ஏன்னா நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகமே ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ல்டாக இருக்குது. இன்ஸ்டன்ட் இடியாப்போ, இன்ஸ்டன்ட் ஜாமுன், இன்ஸ்டா கேஷ் அப்படின்னும் போது மக்களுடைய மனப்பான்மை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுனாக்கா ஆசீர்வாதம் கூட இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், எதுவுமே உடனே நடக்கணும். அப்போ இன்னைக்கு வந்து ஜெபிக்கிற ஊழியக்காரன் ஜெபிச்சு முடிச்ச பிறகு அந்த நபருடைய வாழ்க்கையில் உடனே எதுவும் நடக்கலைன்னா அந்த ஊழியக்காரன் சரியில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு மக்கள் கடந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அதிசய அற்புதங்கள் அப்படின்னு மக்கள் பார்க்குற பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அதிசயம் அற்புதம் அப்படின்னு பார்க்குற என்னுடைய பார்வையின் கோணத்தை வந்து ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக காலப்போக்கில் மாற்றிட்டார். இப்போ என்னுடைய ஊழியங்களையும் பரவலாக மற்ற ஊழியங்களில் என்ன அதிசய அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்குதோ அதை வந்து ஆண்டு என்னுடைய ஊழியத்தில் நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அதை நான் ஒரு காலத்தில் ரொம்ப வெயிட்டாக நினச்சேன். ஸோ ஆண்டவர் நம்ம ஊழியத்தில் தான் பண்ணுறாரு, பரவாயில்ல, அப்போ நமக்கும் வந்து கொஞ்சம் பவர் தந்திருக்கார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதாவது வியாதிகள் சுகமாகிறது, அசுத்தாவிகள் அலறிட்டு ஓடுறது, இதெல்லாம் வந்து நினைக்கிறப்போ ஓகே அப்படின்னு. பட் ஒரு பீரியட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கப்புறம் தீஸ் திங்ஸ் ஆர் நத்திங் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்போ உதாரணமாக ஒருத்தன் வயிற்று வலியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் சில மாதங்களாக அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவனுக்கு வயிற்று வலி நல்லா ஆயிடுது. உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இத்தனை மாசமா நான் வயிற்று வலியில் கஷ்டப்பட்டேன், ஐயா ஜெபம் பண்ணாரு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சாட்சி சொல்கிறான். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவனுக்கு வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு, இந்த பூமியில் சரீரம் அப்படின்ற ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் நடமாடிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்களில் நாளைக்கு தலைவலின்னு ஒன்று வராமையா இருக்கும்? கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ உடம்புன்னு ஒன்று இருந்தால் வலின்னு ஒன்று கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சுங்கிறதுனால நாளைக்கு எந்த வலியுமே எனக்கு வராதுங்கிற உத்தரவாதம் கிடையாது. ஸோ அது ஒரு ஒன்று செய்ய தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால இதெல்லாம் மாறி மாறி வரதான் செய்யும். அதனால இப்படி சரீரத்தில் வரக்கூடிய வலிகளுக்காக மட்டுமே ஒருத்தன் வந்து ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்பான்னு சொன்னா அவன் தேடுதல் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு தேடுதல் தான் நான் நினைக்கிறேன். அந்த அதிசய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுமை இல்லாத, ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலே அதிசயம் அப்படின்னு சொன்னா எவன் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொண்டவனாய், ஆண்டவருடைய வார்த்தை விட்டு பின்வாங்காதவனாய், எவ்வளவு அவமானத்துக்கு, எவ்வளவு நிந்தைக்கு, எவ்வளவு வேதனைக்கு, எவ்வளவு ஏளன பேச்சுக்கு அவன் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் பெரிதான அற்புதமா நான் நினைக்கிறேன். ஸோ அற்புதம் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான மனமாற்றம். அந்த மனமாற்றத்துல ஒரு தடுமாற்றம் இல்லாம நிலை கொண்டு வாழ்கிறது தான் உண்மையான அதிசயமா நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி ஒருத்தனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருப்பான்னு சொன்னா அப்ப அவன் மனமாற்றத்துல லைவா இருக்கிறான்னு அர்த்தம். எப்போ அந்த மன மகிழ்ச்சி, இந்த கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி அவனுக்குள்ள நாளைக்கே அல்ல நாளனைக்கோ வத்தி போதோ இல்ல இல்லாம போதோ மறைஞ்சு போதோ அப்ப அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்கிறது அதுவே ஒரு பெரிய அத்தாட்சி.
நேர்களே, இவ்வளோ நேரம் பிரதர் அவங்களுடைய அனுபவ சாட்சியை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட சேர்த்து உங்கள் ஆத்மாவுக்கும் ஒரு திருப்தியான ஒரு உணவை கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ பிரதர் அவங்களுடைய பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த அவங்க பெட்டர் ஹாஃபை பற்றி அவங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. அது சிஸ்டர்ட்டையும் நம்ம டைரெக்டாக கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திருப்பி சந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹோலி காட் டெலிவிஷன் மூலமாய் உங்களை வாழ்த்துவதிலே, உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக இன்றைய கிறிஸ்துமஸ் தினமானதையால் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய சந்தோஷமும் மிக அதிகமாக இருக்கிறது. காரணம், ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வந்தார், ஜனத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படியாய் வந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு வராதபடி இதோ உலகத்தில் உள்ள சகல மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். எந்த சமூகத்திற்கோ, எந்த ஜாதிக்கோ, எந்த மதத்திற்கோ, எந்த பாஷைக்கோ அல்லாதபடி முழு உலகத்தில் உள்ள முழு மனுஷருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷம் உள்ளது. அவர் வந்தது தம்மை ஈவாய் கொடுத்தார். நாம் அவரை பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு ஈவாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ தேவன் கிருபை செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் டு ஹீரோஸ் பாலிகாட் டிவியின் ஹீரோஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. பிரதர், சகோதரி உங்க வாழ்க்கையில் இணைந்த பற்றி சொல்லுங்க. சகோதரி அவங்களுடைய சாட்சி ரத்ன சுருக்கமா சொன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் அடிஷனல் ட்ரீட் மாதிரி இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு 1988 கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த கல்யாணம்ங்கிறதே ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். அதன் பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கடந்திருக்கிறோம். ஆண்டவர் 3 பிள்ளைகள் எங்களுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு சுவையான வாழ்க்கை, ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஊழியத்துக்கும் ஒத்துழைப்பா, குடும்பத்துக்கும் ஒத்துழைப்பா இருக்கிற ஒரு நல்ல பார்ட்னர் தான் என்னுடைய ஒய்ஃப். அவன் பேர் வெரோனிகா. ஸோ சொல்லுங்க சிஸ்டர், உங்களுடைய ஊழிய பாதை, நீங்க எப்படி இந்த பாதைக்குள்ள வந்தீங்க? ஆண்டவர் தீர்மானித்த பாதையா? நீங்க அந்த வரது மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 25 வருஷம் கடந்துட்டீங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது? உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 25 வருடங்களா நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி யாரை அவர் ரட்சிக்க சுத்தமா இருக்கிறாரோ அவரை தேவன் ரட்சிக்கிறார் என்ற வசனத்தின்படியாக ஏற்ற காலத்துல ஆண்டவர் இந்த ஊழியக்காரர் மூலமா தம்முடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினாரு. இவர் தான் மெய்யான தேவனுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை எனக்கு தந்த ஆண்டவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். நல்ல ஒரு ஊழியக்காரரே எனக்கு கணவரா ஆண்டவரா ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே என்னுடைய குணாதிசயத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவ்வளோ ஒரு அரகண்ட் நேச்சர். நான் யாரையும் மதிக்க மாட்டேன். ரொம்ப அடாவடியா நான் என்னுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருந்தது. என்னுடைய பெற்றோருக்கு ஒரு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன எப்படி ஜீரோவா இருந்த ஊழியக்காரர் ஆண்டவர் ஹீரோவா இருக்கிற தேவன் ஒரு ஹீரோவா மாற்றினார். அதே போல ஒரு மோசமான ஜீவியத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன அந்த ஹீரோ என் வாழ்வில் குறுக்கிட்டு என்னையும் ஒரு ஹீரோயினா ஆக்கியிருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஊழியக்காரரோடு இணைந்து இந்த மகிமையான ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை பாராட்டி கொடுத்திருக்கிறாரு. 3 பிள்ளைகளும் இந்த ஊழியத்துல இணைஞ்சு நாங்க ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை செய்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்க எந்த விதத்துல தகுதியானவங்க தெரியல. ஆனா தகுதியற்றவர்களுக்கு கிருபையை பாராட்டுகிற தேவன் இதையெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாரு. எங்க வாழ்க்கையில அவர் செய்திருக்கிற அற்புதங்களுக்கு அளவே இல்லை. நாங்க வாழற ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம், அதிசயம்தான். அதனால எங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளை சொல்லணும்னா அதுக்கு இந்த நேரம் போதாது. ஆனா இந்த அளவுக்கு ஆண்டோட அன்பை ருசிச்சிருக்கிற நாங்க எப்படியாவது அவருடைய அன்பை அறியாம வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்பு நல்நாளில் ஆண்டோடைய பிறப்பு எப்படி எத்தகையது, எதற்காக அவர் இந்த மனுக்குலத்துல இந்த மண்ணுலகில் மனு உருவம் எடுத்தாருங்கிறத நாங்கள் அறிவிச்சு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக நாங்கள் ஆதாயப்படுத்தி வாழும்படியாக ஆண்டவர் இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஹோலி காட்
சேனல் மூலமா இந்த சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு, எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பை கொடுத்ததுக்காக இந்த நல்ல தேவனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு சுத்தமானால் தொடர்ந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்க பெறுமானால் கண்டிப்பா நாங்க இதை வரவேற்கிறோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மட்டுமே போதாது. ஆண்டவர் 30 வருஷம் வாழ்க்கையில சுவிசேஷம் உலகெங்கும் போறதுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தாருன்னா அது இந்த ஒரு 1 hour நம்ம சொல்லிட முடியாது. தொடர்ந்து நம்ம மற்ற நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவலோட சேர்ந்து ஒரு ஆத்தும ஃபீஸ்டும் கொடுத்த மாதிரி தான் எனக்கு உண்மைக்குமே ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனமா தான் இருந்து உங்களை சாட்சியை கேட்கும்போது ஒரு சின்ன ஜபத்தோட இந்த நிகழ்ச்சி நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஒரு சின்ன ஜபம். நல்ல ஆண்டவரே, தர்மையான ஹோலிகாட் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு இந்த நன்னாளிலே நீ தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு அவர்கள் உண்மையான பிறப்பை ஏற்படுத்தட்டும், ஒரு மனமாற்றத்தை. ஆண்டவரே, வாழ்க்கையிலே சந்தித்து வந்த எல்லா கசப்புகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை வாழ்வை உடைய பிறப்பு அவர்களுக்குள் ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகில் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்தால் எல்லோருக்கும் சந்தோஷம். ஆனால் தேவனே குழந்தையாக பிறந்திருப்பது என்பது சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம். ஆண்டவரே, இந்த மெய் சந்தோஷம் அனுபவமாக மக்களுக்கு கிடைக்கட்டும். அந்த சந்தோஷம் வற்றாமல் வதங்காமல் நாளொன்றாய் நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமாய் அவர்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒவ்வொரு மக்களும் வியாதி வருத்தங்களிலிருந்து சுகமடையட்டும், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெறட்டும், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை பெறட்டும். மன தெளிவோடு மன ரம்யமாய் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட முன்னேறுவார்களாக என்று சொல்லி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து அவர்கள் உமக்குள்ளாக நல்ல மக்களாக சாட்சி மக்களாக வாழ்ந்து உன் நாமத்தை உயர்த்துவார்களாக. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பொறுப்பேற்று நடத்துகிற அத்தனை அன்பர்களையும், ஆண்டவரே, இயக்குனரிலிருந்து இயங்குகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் கிருபையாய் நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஹோலிகாட் சேனல் அநேகருக்கு ஒரு வாய்க்காலாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தொடர்ந்து நிற்கட்டும், நடைபோடட்டும், வளரட்டும் என்று சொல்லி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். Really is a wonderful treat for us. உங்களை இந்த நிகழ்ச்சியில பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மீண்டும் ஹோலிகாட் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆந்தனி, பென்ஹர், வெரோனிகா ஆகிய நாங்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் மலரவிருக்கிற புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். Happy Christmas. Praise the Lord.